ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசி சீரியலோட ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ரோஹிணி என்னடா இந்த மாமியார் இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க, இவங்க பிரச்சனையை எப்படா தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா சொன்ன மாதிரி விஜயா ஆண்டிகிட்ட போய் ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வாமா அப்படி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னம்மா ஒரே டல்லாக இருக்க அப்படின்னு. சாரி ஆண்டி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது என் தப்பு தான் ஆண்டி அப்படின்ட்டியும் இவ்வளோ போய் சொல்லிட்டேன், சாரி ஆண்டினாட்டியும் எம்மா கல்யாணத்துக்காக கல்யாணம் 100 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. நீ 1,00,000 பொய் இல்லைம்மா சொல்லியிருக்கேன். எனக்கு இதில் ஒன்றும் கோபமெல்லாம் இல்லைம்மா, வருத்தம் தான். ஏன்னா விஜயா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா, அவன் நம்பிக்கை எப்படி ஏமாற்றிட்டேம்மா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க விஜயா. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, நான் அவங்க பையனை அவ்வளோ லவ் பண்ணேன் ஆண்டி. ஏன்னா இல்லாட்டி அவங்கள இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்கவே முடியாது. நான் ஏழை பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தேன்டா, அதனால தான் ஆண்டி அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு. சரிம்மா அப்போ என்னம்மா பண்ணுறான்னாட்டியும், உங்களை பேசுகிறாளாம்மா. ஆனால் பேசுகிறாங்க ஆண்டி, ஆனால் பேசுகிறாங்கன்னா திட்டி பேசுகிறாங்க ஆண்டி. ஒவ்வொரு பேச்சுக்கும் 4 திட்டு என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. சாப்பிட கூட விட மாட்டேன்றாங்க, சாப்பாடு கூட நானே செஞ்சுக்கிறணும் அப்படி தான் சொல்கிறாங்க. மனோஜை என் கூட பேசவே விட மாட்டேங்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே விஜயா வந்துடுறா. விஜயா வந்தமே சாரிம்மா அவங்க அத்தை வந்துடுறாங்க. அவங்க அத்தை வந்தமே என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போய் ரோஹிணி உள்ளே போய் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. அப்போ விஜயா வெளியிலேருந்து வரா. என்ன பண்ண இன்ன வரைக்கும் அப்படி சொல்லிட்டு சும்மா ரூமில் இருந்தே அப்படின்ட்டு ஆட்டோவுக்கு சேஞ்ச் இல்லையா, ஒரு 500 சில்லறை எடுத்துக்கூட அப்படி சொல்லிட்டு 500 சில்லறை வாங்கி கொடுத்துட்டு உள்ளே உட்காருவாங்க. ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்ட்டு, இந்த ரோஹிணியை நினச்சாலே எனக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. இவளால் எனக்கு வீட்டில் மரியாதையே இல்லை, யாரையும் திட்டக்கூட முடியல, என்னோட இதே குறைஞ்சி போச்சு, என்னோட மவுசே குறைஞ்சி போச்சு, எல்லோரும் என்னை இளக்காரமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இவன் என்னை எந்த அளவுக்கு ஏமாற்றிட்டா, என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டா அந்த ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சொன்னமே, சரி விடு, அந்த பொண்ணு மேலே அளவு கிடந்த அவங்க பையன் மேலே அளவு கிடந்த காதலிச்சிருந்ததுனால இப்படி சொல்லியிருப்பா அப்படின்ட்டு என் மேலே எப்படி இவ்வளோ பெரிய பொய் சொல்ல முடியும் ஒரு பொண்ணால் அப்படி சொல்லிட்டு, விடு விஜயா, இதெல்லாம் ஒரு இதான், விடு விஜயா அப்படின்ட்டு. ஆமாம், உனக்கு இந்த மலையாள மாந்திரிகம் வந்தவங்க செய்கிற மந்திரவாதியெல்லாம் தெரியும்ல அப்படின்ட்டு. ஆமாம் தெரியும் அப்படின்ட்டு. எனக்கு அவங்கள போய் பார்க்கணுமே அப்படின்னு. இப்போ எதுக்கு அவங்கள போய் பார்க்க போகிற அப்படின்னு. மனோஜை ரோஹிணியை நான் பிரித்து வைக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி நீ பிரித்து தானே வச்சுருக்கிற, பேச விடாமல் தானே செஞ்சுருக்கிற அப்படி சொன்னேன். எனக்கு அதெல்லாம் பத்தாது, இந்த ரோஹிணியை வீட்டை விட்டே வெளியேற்றணும். மனோஜுக்கு உண்மையாகவே நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவளை வெளியில் துரத்தணும் அப்படின்னு சொன்னமே. அப்படியே உள்ளே இருக்க ரோஹிணிக்கு ஒரே ஷாக் ஆகுது. என்னடா அந்த அத்தை இப்படி ஒரு பொம்பளை இப்படியும் இருப்பாங்களா, இவ்வளோ கோவப்படுவாங்களா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ விஜயா சொல்லிகிட்ருக்கிறா, எனக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னு. உடனேலாம் பார்க்க முடியாது, அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு தெரியாதுல்ல, அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் விஜயா, அதுவரை கொஞ்சம் பொறுமையாக நீ என்ன செய்வியோ சீக்கிரம் எனக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா உள்ள ரூமுக்குள்ளே போய் உட்காருவோம் அப்படியே. ரூமுக்குள்ளே ஐயோ ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு, சரிவா ஃபேனை போட்டுனாலும் உட்காரலாம், ஐயோ இந்த ரூம் ஃபுல்லாக கரண்ட் அடிக்குதுமா அப்படின்னு சொன்னமே. சரி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க.